வணக்கம். அ தமிழ் திண்ணை விருந்தினர்களுக்கு என்னுடைய வணக்கத்த சொல்லிக்கிறேன். இப்பதான் சுட சுட கர படத்த பார்த்துட்டு வந்தேன். விமர்சனம் ஒரு தினமணியில், குங்குமத்தில், வண்ணத்திரையில் ஒரு 1000த்துக்கும் மேற்பட்ட திரைப்படத்துக்கு விமர்சனம் Oh எழுதியிருப்பேன். my god. முதல் முறையா ஒரு விமர்சனத்த நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு சொல்ற அனுபவம் எனக்கே கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. கர இப்ப தான் பார்த்தேன். நானு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு அந்த இட்லி கடை நினைவு வந்தது. What? தனுஷ் நடிச்ச இட்லி கடை. அது அப்பாவுடைய கனவை நிறைவேற்றுகிற ஒரு மகன். இதுதான் கதையினுடைய ஒன்லைன் அப்படின்னு சொல்லலாம். என்ன இதுலன்னா, லோன் லோன் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. லோன் வாங்கினவங்க எல்லாருமே அத அடைக்க முடியாம அ சிரமப்படுறது, வருத்தப்படுறது இதெல்லாம் போயிட்டுருக்கு. என்ன ஒரு டக்குன்னு எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேன்னா, இப்பதான் ஒரு பெட்ரோல் தட்டுப்பாடு. எங்க பார்த்தாலும் அ போர்னால ம மத்திய ஆசியால நடக்கிற அந்த இதுல போர்னால இப்போ பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு. அத சொன்னோனே நான் இப்ப நடக்கிற கதை என்ன இவ்ளோ சுட சுட முந்தா நாள் நடந்தத எடுத்து படமா ரிலீஸ் பண்ணிட்டாங்களேன்னு பார்த்தேன். ஆனா இது 90ஸ்ல நடக்கிற பெட்ரோல் தட்டுப்பாடு. அப்போ ஒரு ஈரான், ஈராக் யுத்தம் நடந்தது. அத பேஸ் பண்ணி பெட்ரோல் இங்க பெரிய தட்டுப்பாடா இருக்கு. எல்லாரும் டிராக்டர் வாங்கிடுறாங்க விவசாயிங்க. ஆனா டிராக்டர் ஓடுறதுக்கு டீசல் இல்ல. அங்கங்க நின்னு கிடக்குது டிராக்டர். இப்படி அந்த கதை தொடங்குது. தனுஷ் ஒரு திருடனா அறிமுகமாகுறாரு. அ தான் கடைசி திருட்டுன்னு சொல்றாரு. ஆனா திருட்டுல மறுபடியும் அது போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாரு. இப்படி ஆரம்பிக்கிற ஒரு சுவாரஸ்யம். அதுக்கப்புறம் அ அவர சேஸ் பண்றாரு. சுராஜ் அந்த மலையாள ஆக்டர் சுராஜ். அவர் சேஸ் பண்றது நல்ல விறுவிறுப்பா அத கொண்டு போறாங்க. அவர்கிட்ட இருந்து இவர் தப்பிக்கிறது அதெல்லாம் போயிட்டே இருக்கு ஒரு Mm-hmm. பக்கம். இவர் ஒரு தனியா ஒரு கடை, ஒரு மெஸ் நடத்தலாம், இட்லி கடை நடத்தலாம்னு தான் மறுபடியும் தனுஷ் நெனைக்கிறாரு. நெனைக்கும்போது இருக்கிற ஒரே இது ஊர்ல இருக்கிற ஒரு 8 ஏக்கர் நிலம் இருக்கு. அத போய் வாங்கின்னு வந்தாக்கா, அந்த பத்திரங்கள வச்சு நம்ம ஒரு கடை நடத்தலாம்னு நெனைக்கிறாரு. அங்க போம்போது நமக்கு இன்னொரு ஆச்சரியம் இருக்கு. கே.எஸ். ரவிக்குமார் அவருடைய அப்பா. சான்ஸே இல்ல. இந்த படத்துல ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது கே.எஸ். ரவிக்குமார் தான். கே.எஸ். ரவிக்குமார் ஒரு தெனாவட்டா ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போற ஒரு கதாபாத்திரங்கள் தான் அவருக்கு அமைஞ்சது. அல்லது அவருடைய சுபாவமே கூட அப்படி இருந்திருக்கலாம். அவர் இந்த படத்துல அவ்வளோ ஹம்பிளா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அ நானும் என் ஒய்ஃப்லாம் போயிருந்தோம். ஒய்ஃப் அவர் கே.எஸ். ரவிக்குமார் தானான்னு இன்னும் கூட நம்ப மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ ஒரு வேறு மாரியா மாறியிருக்காரு. அப்புறம் மம்தா பைஜு கதாநாயகி. அவங்களுக்கு மினிமம் ரோல் தான் அவங்களுக்கு. அவங்களுக்கு பெரிய இது சொல்ல முடியாது. ஆனா அது சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஒரு திருடன கட்டிட்ட ஒரு பெண் வேற என்ன பண்ணுவாங்க? உன்ன நம்பி தானே வந்தேன்ன்றது தான் அவங்களுக்கு இருக்கிற அந்த கேரக்டருக்கான ஒரு அர்த்தம். அத திரும்ப அவங்க சொல்றாங்க. கே.எஸ். ரவிக்குமார் இன்னும் கூட எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவருடைய Aha. கேரக்டர ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு நடிப்பு அவரது. அ அதுக்கப்புறம் அவர் ஒரு ஒரு அவர் அடக்கம் அவருடைய நிலத்தில அடக்கம் பண்ண முடியாது. ஏன்னா, அதெல்லாம் பத்திரம் அடமானம் வச்சிருக்காங்க. அது பேங்க்குக்கு மூலமா சொந்தமானது. அது ஜப்தி நோட்டீஸ் வந்துச்சு. இனிமே அதில எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால அடக்கம் பண்ண முடியாது. அதனால அவர் அது ஒரு வித்தியாசமான ஒரு யோசனையா இருந்தது படத்தில இதுவரைக்கும் வராத மாரி. அவர் ஒரு அனாதை பொண்ணா நடு ரோட்ல இருந்து போட்டுருவாங்க. Oh my god. போட்டாங்கன்னா, அரசு ஆஸ்பத்திரியில அது அனாதை பொண்ணுன்னு எடுத்துன்னு போய் விப்பாங்க. அதுக்கு ஏதோ ஒரு நாள் வச்சிருப்பாங்க. ஒரு 10 நாள் வச்சிருப்போன்ற மாரி. அந்த நாளுக்குள்ள இந்த பணத்த மீட்கணும். எங்க மீட்கணும்? இப்படி அடாவடியா வட்டிக்கு வாங்குனானுங்களே பேங்க்காரனுங்க. அந்த பேங்க்காரனுங்க கிட்ட இருந்து மீட்கணும். அதாவது மீட்கணும் அந்த அந்த அங்கேயே திருடி அவங்களுக்கே அடைக்கிறது. பணத்த யார் இவங்ககிட்ட இருந்து சுருட்டிட்டு போனானோ, அவங்க அந்த பேங்க்லயே கை வைக்கிறாங்க. இது கொஞ்சம் ஒரு அதுக்கப்புறம் ஒரு அட்வென்ச்சரா மாறிடுது கதை அவனுக்கு உடனே ஒரு துப்பாக்கி கிடைக்குது. உடனே கார் கிடைக்குது. அவங்க அந்த அட்வென்ச்சர்லாம் கொஞ்சம் அப்படியே போகுது. கொஞ்சம் ரியாலிட்டி மீறின சில இடங்களா அத நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அது கதையினுடைய போக்குல அது பெரிய குறை கிடையாது. சினிமானா அப்படிதானே. அதுதானே சினிமாவுக்கு போறோம் நம்ம. அந்த மாரி அவங்க சேஸ் போயிட்டே இருக்கு. அவங்க ராமநாதபுரம் தான் அந்த மொத்த கதையினுடைய களம். அங்க இருக்கிற அந்த பஞ்சமன் பேங்க்
அதில் வந்து இருக்கிற அத்தனை பிரான்ச்சையும் லூட் பண்ணுறாரு தனுஷ். கிட்டத்தட்ட ஒரே நாளில் அத்தனை பேங்கையும் அடிச்சிடுறாரு. Yes. அடிச்சுட்டு அத்தனை பேருடைய கடனையும் அவர் அடைக்கிறதுக்கு காசை கொடுக்குறாரு. தான் அப்பாவுடைய கனவு. என்னை நம்பி எல்லாரும் கடன் வாங்கிட்டாங்கப்பா, அது எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு செத்துருப்பாரு. அதை வந்து அவர் மீண்டும் வந்து சரி பண்ணி கொடுக்குறது தான் கதை. இதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சில லாஜிக் மீறல்லாம் இருக்க தான் செய்யுது. உடனே துப்பாக்கிகள் கிடைக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. உடனே ஒரு ஆள் வந்து சரிப்பா துப்பாக்கி எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்லி உடனே கொடுக்குறாரு. ஒரு பெரியவர் வந்து என்னை மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்றாரு. அவ்வளோதான். அதுக்கு மேலே அவர்கிட்ட வேறு எந்த கோரிக்கையும் இல்லை. ஒரு துப்பாக்கி இருந்தால் என்ன ஆகும், அது எங்கேயுமே போய் வெடிக்க போகுது. வெடித்த உடனே அது எங்கே கிடைச்சதுன்னு தான் கேட்பாங்க. அடுத்த நாளே வந்து பிடிப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து சாதாரணமாக அவங்க பண்ணிடுறாங்க. அதே போல் கார் ஒன்று எடுத்து வந்துடுறாங்க. எல்லாமே படத்தில் ஒரு அழகான ஒரு எதிர்பார்க்காத ஒரு சுவாரஸ்யத்தை வந்து டைரக்டர் சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, அந்த ஒரு இடத்துல லூட் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை வரும். அப்போது ஒரு பட ஷூட்டிங்க்கு பணம் கொண்டு போவாங்க. அந்த பணத்தை வழிமறித்து தனுஷ் அடிப்பார். அது எந்த படத்துக்கு போகுதுன்னா தேவர் மகனுக்கு போகுது. அது வந்து ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தேவர் மகன் சொல்லி தேனப்பன் சார்லாம் உட்காந்துருப்பார். கமல் சாருக்காக அந்த எடுத்துகிட்டு போவாங்க காசை. அந்த கடைசியில் அந்த பெரிய கத்தி இருக்குல்ல, நாசர் வச்சுருப்பாரு, கமல் நாசர் வச்சுருப்பாங்களே, அந்த கத்தி செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்குற இடத்துல தான் இது கேள்விப்படுவாங்க. இப்போ பேங்க்லேருந்து பணம் ஒரு 5 லட்சம் எடுத்துவாங்க அப்படின்னு. அது எந்த பக்கமாக வருதுன்னு பார்த்து தனுஷ் அதை அடிக்கிறார். இப்படி ஒரு ட்விஸ்ட் வந்து எதிர்பார்க்கல. அது வந்து தேவர் மகன்னே சொன்னதில் ஒரு சின்ன இது இருந்தது. ஏதோ ஷூட்டிங் சொல்லியிருக்கலாம். தேவர் மகன் செட்டே அந்த இடத்துல போட்டு அந்த கடைசி ஃபைட் நடக்குது, அதை போட்டு அதை பண்ணது ரொம்ப புதுசாக இருந்தது. மொத்தத்தில் படம் வந்து ஒரு அழகாக எடுத்த இதில் வந்து அந்த நோக்கத்தோடு போய் மிக சரியாக முடிஞ்சது. கரை நல்லது. படத்தில் அதே போல் நமக்கு எப்படி ஒரு கே.எஸ். ரவிக்குமார் ஒரு ஆச்சரியம் தந்தாரோ, அது மாதிரி ஜெயராமன் சார். அவர் வந்து என்னென்னா, அவர் தான் மொத்த ரீஜனல் மேனேஜர் பஞ்சமன் கிராம வங்கிக்கு. எல்லா இடத்துலையும் எவ்வளோலாம் திருடு போதோ அதில் வந்து ஒரு 5 லட்சம் திருடு போனால் 10 லட்சம் திருடு போனதாக கணக்கு எழுதிட்டு அதில் ஒரு 5 லட்சம் அடிக்கிறவர் அவர். அவர் ஜனங்களை ஏமாற்றி லோன் கொடுக்குறவரும் அவர் தான். ரொம்ப அழகாக இனிக்க பேசி லோனை கொடுத்துருவாரு. ஆனால் வந்து லோன் கட்ட முடியலன்னு ஜனங்க போடா வெளியே அப்படின்னு சொல்லுவார். இது ஒரு இதான கேரக்டர் இல்லை, இது எடுத்து செய்யறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஸ்வீட்டாகவும் பேசணும், அதே நேரத்தில் ஹார்டாகவும் நடந்துக்கணுன்ற மாதிரி கேரக்டர். ஜெயராமன் சார் அதை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அவருக்கும் ஒரு பாராட்டு. முக்கியமாக இன்னொருத்தர் சொல்லணுன்னா கருணாஸ். நம்ம தனுஷுக்கு ஃப்ரெண்டாக நிறைய படத்தில் நடித்தார். இந்த படத்தில் தனுஷுக்கு தாய் மாமாவாக மாறிட்டார். அந்த கெட்டப் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு படம் முழுக்க தனுஷுக்கு துணையாக நிற்கிற, கொள்ளையடிக்கிறதுக்கு துணை நிற்கிற ஒரு கேரக்டராக வரார். அவருக்கு நல்லா பயன்படுத்தியிருக்கார் டைரக்டர், அதை பாராட்டணும். அந்த இன்டர்வல் பிளாக்கில் அவர் சொல்கிற அந்த ரீசன் போலீஸ் கிட்டத்தட்ட பிடிக்கிற மாதிரி வந்துடும். அப்போ கருணாஸ் சொல்கிற ஒரு இதில் தேட்டரில் ஒரு பெரிய சிரிப்பாலையும் ஒரு கிளாப்பும் கிடச்சிது. நீங்கள் தேட்டரில் பாருங்கள் அது என்னன்னு. கருணாஸும் நல்லா நடிச்சிருந்தார்.